ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் பாருங்கள், காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். அது தவிர இன்னொரு இதுலேயுமே ஒரு சின்ன காய் ஒன்று வந்திருக்கு, குட்டி காய் ஒன்று இப்போ தான் வச்சுருக்கு பாருங்கள். காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி நிறைய ஆண் பூக்கள் தான் நிறைய இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இன்னொரு காய் வந்து இப்போ தான் குட்டியாக வருது. அது பெருசான பிறகு தான் இது கொஞ்சம் பெருசாகிட்டு வரும் பாருங்கள். மேலே கொடியில் தான் கயிறு கட்டி அதில் தான் நம்ம வெள்ளரிக்காயை படர விட்டுருக்கோம் பாருங்கள். செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காயுமே நல்லா திரட்சியாக ஒரு முழத்துக்கு பெருசாக வரும் காய். ஏற்கனவே 2 காய் அறுவடை பண்ணியாச்சு. இது மருதாணி செடி. மருதாணி செடி எல்லா வீட்லேயும் இருக்கணும். இது வந்து மகாலட்சுமி அம்சம் மருதாணி செடி. இது வந்து நிறைய விதத்தில் இது பயன்படுது. ஹேர் டையாக பயன்படுது. ப்ளஸ் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிக்கலாம், நல்லது ரொம்ப. எவ்வளோ மரம் மாதிரி வளர்ந்துட்டு பாருங்க, பெருசாக ஹைட் வச்சுக்கிட்டே போகுது. கொஞ்சம் வெட்டி விடணும், ட்ரிம் பண்ணி விடணும். பார்ப்போம். இது இனிமேல் தான் அரைச்சி வச்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு கையில் பிடிக்குது, கலர் பிடிக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்டே எவ்வளோ தடியாகிட்டு பாருங்கள், மரம் மாதிரி. இது 2 தொட்டியில் இருக்குது மருதாணி. மருதாணி வீடியோ போட்டால் எப்பவும் போகிறதே இல்லை, என்னன்னு தெரில. இது மிளகா நாற்று. நிறைய மிளகா நாற்று வந்துருக்கு பாருங்க. சும்மா வத்தலை தான் தூக்கி போட்டேன், வத்தல் விதைய. நிறைய மிளகா நாற்று வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து மாற்றி வைக்கணும். ஏற்கனவே 2 இதில் தொட்டியில் சைடில் சொருகி விட்டுருக்கேன். இன்னொரு 2-3 இதில் இருக்குது, பாக்கி இருக்குது. ஏதாவது தொட்டி பார்த்து மாற்றி வைக்கணும். நம்மகிட்ட வந்து மிளகா செடியே இல்லை. இந்த பாருங்கள், இது வந்து கருவேப்பிலையோடு வச்சுருக்கேன். 3வது இலை வந்துட்டு பாருங்கள். இது வந்து எலுமிச்சம்பழம் செடியோடு சேர்த்து வச்சுருக்கேன், ஓரமாக வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம். பெரிய தொட்டிங்கிறதுனால சைடில் வச்சுருக்கேன். இது சேப்பங்கிழங்கு. இது வந்து லேசாக முளைச்சிருந்தது. அதை சும்மா தொட்டியில் தான் தூக்கி போட்டு வச்சுருந்தேன். அதுவே வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஈரப்பதத்துக்கு. அதனால் அதுவே அப்புறம் நேற்று முந்தானத்து தான் இதை உள்ளே மண்ணுக்குள்ளே தோண்டி வச்சேன் பாருங்கள். அதுக்குள்ளே எவ்வளோ வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா செடி வந்து நல்லா இனிமேல் வளர ஆரம்பிச்சிடும். வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா வளர ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே செய்யணும், லேசாக முளைப்பு வந்ததை வந்து லைட்டாக அந்த தொட்டிலே போட்டு வச்சா போதும். 2-3 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு போட்டு வச்சா அதுவே தன்னால் வேர் ஃபார்ம் ஆயிடுது. மேலேயும் நல்லா முளை கட்டி வந்துடும். ஓகே, தேங்க்யூ.